உண்மையை சொல்லுகிறோம். இந்த 2026 வருஷத்துல நீங்கள் முதல்வராய் வருவீர்கள். இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய காவலாய் அவர் ஒரு காரியத்தை மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் முதல்வர் மாத்திரம் அல்ல, தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய். அவருக்கு சின்ன வயது, இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாய் ஆள போகிறார். அதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும். ஏன் தெரியுமா? நீங்க ஆள பிறந்தவர்கள், நீங்க ஆள போறீங்க, நிச்சயமாய் ஆள்வீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். பொதுவா குடுகுடுப்புக்காரன் வருவான் வீட்டுக்கு, அவர் வந்து சொல்லுவாரு நல்ல காலம் பிறகுது. ஆனா அவருக்கே நல்ல காலம் பிறக்கல. ஆனா அவர் சொல்றார் நல்ல காலம் பிறகுது. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்றேன். இந்த பூமியிலே விசேஷமாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய சமாதானத்தை, இந்த தமிழகம் காணக்கூடாத ஒரு சமாதானத்தை எல்லாரும் சொன்னாங்க. என்ன ஒரு ஒழுக்கம் ஐயா! தலைவர்கள் நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்களை கனப்படுத்தி இருக்கிறீங்க. அது ரொம்ப எங்களுக்கெல்லாம் அப்படியே பூரிப்பா இருக்கிறது. நாங்கள் நினைத்தோம், ஐயோ எங்க புஸ்தி ஆனந்தையா கீழே போறாரு, எங்கள் அன்பு அண்ணன் அருமையான செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கீழே போறாரு, எங்கள் ஆதவ அர்ஜுன் அண்ணன் கீழே போறாரு, எங்க ஐயா கீழே இருக்கிறாங்களே அப்படி சொல்லி நாங்கள் பிரமித்து போனோம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இந்த கூட்டத்தை மாத்திரமல்ல, தமிழகத்தையும் கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள், எங்கள் அன்பான அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் அழகாய் பெயர் வைத்தீர்கள். புரட்சி தலைவரை போல புரட்சி தளபதி வந்துவிட்டார். மக்களுக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும், தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும், தமிழக மக்களுக்கு ஜெயலலிதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் என்றால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்.